ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் நம்ம சேலம் ஸ்பெஷல் தட்டுவடை செட்டு பார்க்க போகிறோம். அநேகமாக நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த டிஷ்ஷு. பட் நிறைய பேருக்கு எப்படி பண்ணுறது, இதோட டேஸ்ட்டு எப்படின்றது தெரியாது. ரொம்ப டேஸ்டியாக ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும். அது எக்ஸ்ட்ரா மசாலா எதுவுமே போட மாட்டோம். அதுக்கு இந்த 2 சட்னி எப்படி பண்ணுறது ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். அதான் பேசுறதுக்கு. ஃபஸ்ட்டு ஒன் வந்து க்ரீன் சட்னி. ஒரு மிக்ஸி ஜாரில் கொத்தமல்லி, புதினா, 2 பச்சை மிளகா, இஞ்சி, உப்பு, கொஞ்சமாக லெமன் புழிஞ்சு நம்ம பானிபூரி பேல்பூரிக்கெலாம் பண்ணுவோம்ல, அதே பேஸ் தான். ஆனால் அதை வந்து சாட் மசாலா, பிளாக் சால்ட்லாம் போடுறது, அது மாதிரி எதுவுமே மசாலா போடக்கூடாது. அதுதான் இதோட ஸ்பெஷல். ஸோ நெக்ஸ்ட்டு ரெட் சட்னிக்கு பார்த்துக்கலாம். நம்ம இது கார சட்னி, தக்காளி சட்னிலாம் பண்ணுவோம்ல, அதே தான். தக்காளி, வெங்காயம், பூண்டு 2-3 பல், கொஞ்சமாக வரமிளகா போட்டு வதக்கிட்டு அதையும் நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கலாம். ஸோ பேசிக் இந்த க்ரீன் சட்னி, ரெட் சட்னி 2 தான் அதுக்கு மெயின். எந்த ஒரு மசாலாவும் போட்டிருக்க மாட்டோம். ஸோ நம்ம நல்லாவே சாப்பிட்லாம், நிறையா கூட சாப்பிட்லாம். ஈவினிங் டைமில் சாப்பிட்டீங்கன்னா நைட் வரைக்கும் பசிக்கவே பசிக்காது. பசங்க கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. சும்மா இந்த சாட் ஐட்டம், பீஸா, பர்கர் சாப்பிட்றதுக்கு இந்த மாதிரி பண்ணி கொடுத்தீங்கன்னா பசங்க ரொம்பவே விரும்பி சாப்பிடலாம். நம்மளுக்கும் பசங்க நல்லது பண்ணி கொடுத்தோன்னு ஒரு திருப்தி இருக்கும். ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு எல்லாம் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு முக்கியமானது வந்து இது கேரட், பீட்ரூட், வெங்காயம் 3யுமே சேம் குவான்டிட்டியில் எடுத்துக்கிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதில் கொஞ்சமாக உப்பும் மிளகாப்பொடியும் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதுதான் அந்த தட்டைக்கு நடுவில் வைக்கிற. 2வது வந்து தட்டை, குட்டி குட்டி தட்டை நீங்கள் வீட்டில் பண்ணாலும் சரி, வெளியில் வாங்கினாலும் சரி. நான் இன்றைக்கி வெளியில் தான் வாங்கியிருக்கேன். ஸோ 3யுமே மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. அதுக்கு முக்கியமாக இந்த பூண்டு ஒன்று ஊற வச்சுருக்கேன் பாருங்கள். அது வந்து நீங்கள் தேங்காய் எண்ணெயிலோ இல்லை குக்கிங் ஆயில் எதுலேயோ ஒரு மணி நேரம் முன்னாடியே ஊற வச்சுக்கோங்க. அதுதான் அதுக்கு டேஸ்ட் வந்து அல்டிமேட்டாக காட்டும். அது மறந்துடாதீங்க. 1 நாள் முன்னாடி அதை மட்டும் ஊற வச்சுங்க. இந்த சட்னி எல்லாம் ரெடி பண்ணிக்கோங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சேலத்தில் பார்த்தீங்கன்னா எங்கே திரும்பினாலும் இந்த தட்டுவடை செட்டு ரொம்ப ஃபேமஸ். மசாலா இல்லாத நமக்கு நல்ல ஃபில்லிங்காக இருக்கக்கூடிய ஒரு ஈவினிங் ஸ்நாக்னால் இது சொல்லலாம். பசங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ ஃபஸ்ட்டு தட்டை இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணிக்கலாம். அதை அரேஞ்ச் பண்ணுறது தான் ரொம்ப முக்கியம். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி கீழே ஒரு தட்டையை வச்சுக்கிட்டு அதுக்கு மேலே ரெட் சட்னி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்க, இது ரெடி பண்ணி வச்சுருக்கோம். ரெட் சட்னியை ஸ்ப்ரெட் பண்ணதுக்கப்புறம் இந்த பீட்ரூட் அதெல்லாம் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதையும் மேலே கொஞ்சம் ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். நிறைய கொத்தமல்லியை வந்து கட் பண்ணி வச்சுக்கோங்க. கொத்தமல்லி, வெங்காயம் உங்களுக்கு எவ்வளோ முடியுமோ அவ்வளோ போட்டிங்கன்னா டேஸ்ட் சூப்பராக இருக்கும். இதுக்கு மேலே அந்த பீட்ரூட் அதை வச்சுக்கலாம். வச்சு அதுக்கு மேலே அந்த இது பூண்டு ஊற வச்சுருக்கோம்ல, அதை கொஞ்சம் அந்த எண்ணெயோடு சேர்த்தே விட்டுக்கலாம். டேஸ்ட் சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள். நான் ஆல்ரெடி தட்டை எப்படி பண்ணுறது என்னோடய வீடியோ ஒன்று போட்டிருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. அதில் பெருசாக இருக்கும். அதை குட்டி குட்டியாக பண்ணிக்கிட்டிங்கன்னா அதே சேம் மெத்தட் தான் இதுக்கு ஃபாலோ பண்ணணும். இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து இந்த பீட்ரூட் அந்த இதையும் வச்சுக்கலாம், மிக்ஸிங்கையும் வச்சுட்டு இதுக்கு மேலே அந்த பூண்டு அந்த எண்ணெயோடு சேர்த்து ஒரு 2-3 பீஸ் போட்டால் போதும். எந்த ஒரு வயிற்றுக்கு எந்த பிரச்சனையும் பண்ணாது, எந்த ஒரு மசாலாவும் கிடையாது. டைஜஷனுக்கு பூண்டு வேறு போட்டிருக்கோம். ஸோ எல்லாமே இதிலே அடங்கிடுறதுனால தாராளமாக நீங்கள் சாப்பிட்லாம். அதை இதுக்கு மேலே இன்னொரு தட்டையில் இந்த க்ரீன் சட்னியை ஸ்ப்ரெட் பண்ணி அதுக்கு மேலே வச்சு என்னோடய ஸ்டைலில் அந்த தட்டைக்கு மேலே நான் கொஞ்சமாக கொத்தமல்லியும் வெங்காயம் போட்டு சாப்பிடுவேன். டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும். நிஜமாக ஒரு 10-15 பீஸ் கூட சாப்பிட்லாம் தாராளமாக. அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள் நீங்கள் ஈவினிங் டைமில். இங்கே பாருங்கள், அதுக்கு மேலே ஸ்ப்ரெட் பண்ணி வச்சு கலரே பார்த்தீங்கன்னா இந்த பீட்ரூட், கேரட், க்ரீன் சட்னி, ரெட் சட்னி சொல்லிட்டு கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்கும் அது பார்க்குறதுக்கு. இந்த மாதிரி நிறைய வீடியோஸ்க்கு என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அவ்வளோதான், இது முடிஞ்சிச்சு. இப்போ டேஸ்டியாக சாப்பிட ஆரம்பிச்சிடலாம். இங்கே பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்குன்னு. மொறுன்னு அவ்வளோ நல்லா இருக்கும் டேஸ்ட்டு. இந்த பேஸ் நீங்கள் சட்னியை வச்சு நிறைய பண்ணிக்கலாம். இந்த தட்டையெல்லாம் உதுத்து விட்டு மேலே வெங்காயம் அப்புறம் ஓமப்பொடி எல்லாம் போட்டு ஒரு ஸ்நாக்காக இதாக கூட சாப்பிட்டுக்கலாம். நீங்கள் சாட் மாதிரி கூட சாப்பிட்டுக்கலாம். நிறைய இந்த பேஸ் பண்ணி வச்சிட்டிங்கன்னா போதும். அப்புறம் இந்த ஸ்வீட் சட்னி, இது 3 இருந்தால் போதும். நிறைய வகையான சாட் நீங்கள் பண்ணலாம், ஸ்நாக்ஸு பண்ணலாம். ஸோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.